பார்வதி திருவிழுவாமலா அவங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஒய் டிட் யூ ஹாவ் டு கட் தட் வார்ம்? ஏன் புழுவை வெட்டின? இட் இஸ் ஸோ க்ரூயல். இது உனக்கு கொடூரமா தெரியலையா? ப்ளீஸ் ஸ்டாப் டீச்சிங் க்ரூயல்டி டு யுவர் கிட்ஸ். இந்த மாதிரி கொடூரத்தை வந்து உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லித்தரதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு வீடியோ, என் பையன் தான் என்ன மோஸ்ட்லி வீடியோ எடுப்பாரு. அவர் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மரவட்டை, சிவப்பு கருப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து போயிட்டு இருந்தது. நான் உடனே சொன்னேன், இங்கே பாரு, இது வந்து தோட்டத்தை அழிச்சிடும், இது இனப்பெருக்கம் நிறையா பண்ணும், அதுக்கப்புறம் தொட்டிக்கடியில் இருந்து இலையெல்லாம் சாப்பிட்டு ஒரு நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், விதையெல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கத்தியை வச்சு 2 நாளாக வெட்டிட்டு அதை சாவடிச்சிட்டேன். அதை வந்து அவருக்கு காமிச்சேன், இங்கே பாருங்க தம்பி, இது வந்து மாடி தோட்டத்தெல்லாம் அழிக்குது இந்த மாதிரி அப்படின்னு. அதை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வெட்டி போட்டீங்க, அதையும் அவங்க பையன்கிட்ட வேற காமிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த சிவப்பு கருப்பு மரவட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி மஞ்சள் கருப்பு மரவட்டை ஒன்று இருக்கு. அதுல ஆம்பளையும் இருக்கும் பொம்பளையும் இருக்கும், ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு தொட்டியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணி 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 அப்படியே அப்படியே எப்படி சொல்றது, 100 வந்துடும் ஒரு தொட்டியில. அப்புறம் அதை கைமா பண்றதே பெரிய வேலையா போயிடும், புரியுதுங்களா? அது என்ன பண்ணும், வேரெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறமா செடி இறந்துரும். அப்படியே மேலே வந்து நைட் நேரத்தில் என்ன பண்ணும், இலையெல்லாம் சாப்பிட்றோம், செடி இறந்துரும். விதை இருந்தால் விதையை சாப்பிட்றோம். அது பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கும். சில விஷயங்கள் வந்து மாடி தோட்டத்துல நம்ம வந்து தரம இறங்கணும், லோக்கலா தர இறங்கினாதான் வந்து சரியா நடக்கும். இப்ப வெட்டுக்கிளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டுக்கிளி வருது, பச்சை கலர்ல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இனப்பெருக்கம் பண்ணி இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேரை போய் கூட்டிட்டு வரும். இங்க இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு, இங்க நம்ம போவோம் அப்படின்னு. அப்போ வந்து நம்ம சாகடிச்சுதான் ஆகணும். வெட்டுக்கிளி ஒரு அழகான விஷயம், அது காட்டுல வாழலாம். நம்மள மாதிரி மாநகரங்கள்ல வந்து நம்ம செடி அழிச்சிட்டு இருந்ததுன்னா, நம்ம ஒரு அழகான ஒரு மல்லிப்பூ செடி வளர்ப்போம், அடுத்த நாளே அது வந்து மரவட்டை சாப்பிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால வந்து சிலதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த மரவட்டை வந்து இனப்பெருக்கம் பண்ணும். உங்களுக்கே நிறைய கார்டன் வீடியோ சேனல் வச்சிருக்கவங்க, கார்டன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். உள்ள பார்த்தா அப்படியே மேய்ஞ்சிட்டு கிடக்கும் மஞ்சையும் கருப்புமும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடியில கம்பளி பூச்சிகள் வரும், அதையும் வெட்டி தான் ஆகணும். அந்த பூச்சி நம்ம மேலே ஏறிச்சுன்னா நம்மளுக்கு தண்டு தண்டா ஆயிடும். இந்த மாதிரி பூச்சிகள்ல நன்மை செய்யும் பூச்சியும் இருக்கு, தீமை செய்யும் பூச்சியும் இருக்கு. நன்மை செய்யும் பூச்சை நம்ம விட்டுடலாம், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரிலாம். தீமை செய்யற இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த உடனே அழிச்சாதான் நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். அதனால வந்து இதை கிரியோல்னா நீங்க சொல்லாதீங்க. கிரியோல்லாம் எதுவுமே இல்லை, உலகத்துல என்னென்னவோ நடக்குதுங்க. இஸ்ரேல் வந்து காசா மேல போர் போட்டு அணுகுண்டை போட்டு தினம் 700 பேர் சாப்பாடு இல்லாத சாகுறாங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் நடத்தி வருஷக்கணக்கா நடக்குது. எவ்வளவோ போர், எவ்வளவோ அணுகுண்டு, எவ்வளவோ மக்கள் உலகத்துல வந்து சாப்பாடு இல்லாம அழிஞ்ச ஆப்பிரிக்கால எல்லாம் இந்நேரம் இன்னும் மணிக்கணக்கில் வந்து தட்டுற செகண்ட்லாம் இறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கொடூரமா இல்லாம மாடி தோட்டத்துல ஒரு மரவட்டை வந்து வெட்டி போட்டது வந்து கிரூயல்னு பேசுறது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவங்களால அதை ஏத்துக்க முடியல போல இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோல, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க.